அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லா. ஆஷ்ரா தினத்துடைய சிறப்பை பற்றியும் நோன்பை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரம்லான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் மக்கள் ஆஷ்ரா முஹரம் நாளில் நோன்பு நோற்று வந்தார்கள். அதுதான் காபாவிற்கு புதிய திரை போடப்படும் நாளாகவும் இருந்தது. ரம்லானுடைய நோன்பை அல்லாஹ் கடமையாக்கிய போது யார் ஆஷ்ராவுடைய நோன்பு நோக்க விரும்புகிறார்களோ அவர் அதை நோற்றுக்கொள்ளட்டும், யார் அதை விட்டுவிட விரும்புகிறார்களோ அவர் அதை விட்டுவிடட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷ்ராவுடைய நோன்பு நோற்பதை நமக்கு சுன்னத்தாக ஆக்கியுள்ளார்கள். இந்த நாளில்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் அல்லாஹ் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிடமிருந்து காப்பாற்றி ஃபிரௌனை கடலில் மூழ்கடித்தான். கொடிய அரசன் ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தாரும் அளிக்கப்பட்ட மகிழ்ச்சியான நாள்தான் ஆஷ்ராவுடைய நாளாகும். இதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு தான் ஆஷ்ரா நோன்பு நோக்கப்படுகிறது. இந்த நோன்பை முஹரம் 9, 10 அல்லது 10, 11 அந்த நாட்களில் நம்ம நோன்பு நோக்கலாம். ஏன் அப்படின்னா இது யூதர்களுடன் வேறுபட்டிருக்கும் நோக்கத்தில் தான் நம்ம இந்த நோன்பை 2 நோன்பா வைக்கிறோம். முடியாதவங்க ஆஷ்ரா தினத்தை அன்னைக்கு மட்டுமாவது இந்த நோன்பை நோற்றுக்கொள்ளலாம். சிலர் இந்த ஆஷ்ராவுடைய தினத்தை தவறாக புரிந்து ஹர்பலாவில் உசைன் ரலி கொல்லப்பட்டதால் துக்க நாளாக அனுஷ்டித்து தவறாக புரிந்து நோன்பு நோற்று வருகிறார்கள். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு பெற்று மீனின் வயிற்றிலிருந்து பாதுகாப்பாக வெளியேறிய நாளும் இந்த ஆஷ்ரா நாள்தான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது சமூகத்திற்கு அல்லாஹ்வின் செய்தியை எடுத்துரைத்தார். ஆனால் அவர்கள் அதனை ஏற்க மறுத்தனர். இதனால் அவர் அல்லாஹ்வின் அனுமதியின்றி தமது மக்களை விட்டு வெளியேறினார். கப்பலில் பயணம் செய்தபோது பெரிய மீன் அவரை விழுங்கியது. மீனின் வயிற்றில் இருளில் இருந்தபோது அவர் இந்த துவாவை அல்லாஹ்விடம் செய்தார். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். உன்னை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் எவரும் இல்லை, நீ பரிசுத்தமானவன். நிச்சயமாக நான் அநீதி இழைத்தவர்களில் ஒருவனாக இருந்தேன். அவருடைய உண்மையான தௌபாவையும் பிரார்த்தனையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவரை மீனின் வயிற்றிலிருந்து பாதுகாப்பாக வெளியேறச் செய்தான். ஆஷ்ரா நாள் அல்லாஹ்வின் கருணை, மன்னிப்பு மற்றும் நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட உதவிகளை நினைவு கூறும் நாளாகும். இந்த நாளில் நோன்பு நோற்பது மிகுந்த நன்மையை தருவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அல்லாஹ் நமக்கும் உண்மையான தௌபா செய்யும் பாக்கியத்தை வழங்கி நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பொறுமை, பணிவு மற்றும் அல்லாஹ்வின் மீது கொண்ட நம்பிக்கையை பின்பற்ற அருள் புரிவானாக. ஆமீன்.